الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவின் பேரருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்க்காரே தோ ஜஹான் இருளோக இரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நாம் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பேற்பட்ட ரஹ்மத்தாக அருளாக படைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம். அல்லாஹும் ரஹீம், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் அன்பாளன் அருளாளன். அந்த அன்பாளனான அருளாளனான அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான். அல்லாஹ்விடத்திலே ரஹ்மான் கருணையும் இருக்கிறது, அதே நேரத்திலே ரஹீம் கருணையும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அதே நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே முன்தகிம் பழிவாங்குபவன் என்ற பெயரும் இருக்கிறது. அல்லாஹ்வின் திருநாமங்களை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வின் திருநாமங்கள் அல் முஇஸ், கண்ணியம் ஏற்படுத்துபவன், கண்ணியத்தை அளிப்பவன் என்ற திருநாமம் இருக்கிறது. அல் முதில், இழிவை ஏற்படுத்துபவனும் அவன்தான். வாசி', விசாலத்தை ஏற்படுத்துபவன் ரப்பு தஆலா தான். அதே ரப்பு தஆலா பிடிப்பவனாகவும் இருக்கிறான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக இறைவனின் பிடி கடுமையான பிடி. முன்இம், அல்லாஹ் தஆலா அருள் நிஅமத்துகளை அள்ளித் தருபவனாகவும் இருக்கிறான். அதே நேரத்தில் முஅத்திப், நீங்க ஏதாவது தப்பு செஞ்சா அதாபு செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்திலே ஜமாலி சிஃபத்துக்கள், ஜலாலி சிஃபத்துக்கள் என்று இரண்டு தன்மைகளும் உண்டு. ஜமாலி சிஃபத்துக்கள் என்றால் ரஹ்மத்தான தன்மைகள் என்று சொல்லப்படும். ஜமாலி சிஃபத்துக்கள் என்று சொன்னால், ஜலாலி சிஃபத்துக்கள் என்று சொன்னால் கோபமான தன்மைகள் என்று சொல்லலாம். இப்படி அல்லாஹ்விடத்திலே இரண்டு தன்மைகளும் உண்டு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் போது அல்லாஹ் ரஹ்மத்தாகவே படைத்து விட்டான். தன்னுடைய ஜமாலுடைய மொத்த பிரதிபலிப்பாக ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் எந்த இடத்திலேயுமே ரஹ்மத்தை தவிர இன்னொன்று வந்ததே இல்லை, இன்னொன்று வந்ததே இல்லை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ரஹ்மத்தாய் வந்திருந்தார்கள். ஒவ்வொரு மனித சமுதாயத்திலே உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும், இந்த உலகத்தில் உள்ள அத்துணை படைப்பினங்களுக்கும் பெருமானார் ரஹ்மத்தாக இருந்தார்கள். மரங்களுக்கும் பெருமானார் ரஹ்மத், மரங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள். நாம் பார்க்கிறோம். நான் நேற்றோ முந்தானேத்தோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அமர்ந்திருந்தேன். அங்கே ஒரு செய்தி ஒட்டப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே முதலில் இந்த மரம் வளர்ப்பு, சுற்றுச்சூழல்களை பாதுகாக்குதல், மரங்களை பாதுகாக்குதல் என்பதற்கான முதல் போராட்டம் எப்போது நடந்தது என்பதுல 1872 என்று போட்டு ஒரு கெஜினி என்ற மரங்களை வெட்டும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு 300 பேர்களை அந்த அரசன் கொன்று விட்டான். அந்த மரங்களை கட்டிப்பிடித்தவர்களை எல்லாம் மரங்களை வெட்ட விடாமல் அந்த சமூகத்தினுடைய போராட்டம் தான் உலகத்திலேயே முதல் போராட்டம், மரங்களை காப்பாற்றுவதற்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரங்களை வெட்டுவது மட்டுமல்ல, ஒரு செடிகளுக்கு கூட பாதுகாப்பு கொடுத்தார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநியாயமாக ஒரு செடியை பிடுங்காதீர்கள் என்றார்கள்.
அநியாயமா ஒரு செடியை பிடுங்காதீர்கள், ஒரு மரத்தை தேவையில்லாமல் வெட்டாதீர்கள், காரணம் இல்லாமல் அதை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டாம், பெருமானார் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அப்படி நாம் பார்க்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்திற்கும் ஹைவானாத், இன்சான், ஹைவான், நபாதாத் என்று சொல்லப்படக்கூடிய மனித இனம், மிருக இனம், அது மட்டுமல்லாமல் அது அல்லாத மிருக இனமும் அல்லாத வஸ்துக்களுக்கும் பெருமானார் ரஹ்மத்தாக, அருளாக வந்து இருக்கிறார்கள். குறிப்பாய் இந்த மனித சமுதாயத்திலே பெருமானார் யாருக்கெல்லாம் ரஹ்மத்து செய்திருக்கிறார்கள்? பெருமானார் ஏழைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, எல்லோருக்கும் பெருமானார் ரஹ்மத்தாக வந்துதித்தார்கள். ஏழைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம இன்னைக்கு பாக்குறோமா இல்லைங்களா, ஏழைகள்னாவே கொஞ்சம் கேவலமா தான் பார்ப்போம். கொஞ்சம் ஏழையா நிக்கிறார், ஒதுங்கி நிலுப்பா, போயிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்திலே இருக்கிறது. அல்லாஹ் அதை விட்டும் பாதுகாப்பானாக. அந்த தன்மை யாருக்கும் இருக்கக்கூடாது. ஏழைகள் என்றாலும் அவர்களும் மனிதன் தான், அவர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அவர்களையும் கண்ணியப்படுத்துபவன் தான் உண்மையான பணக்காரன், இல்லாவிட்டால் பண பெருமை உடையவன் என்று பொருள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஏழைகளை நேசிக்கிறார்கள் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபி ஸுமரத்தில் மசாகீன் என்று துஆ செய்கிறார்கள். நாம இந்த துஆவை கேட்டா ஆமீன் சொல்லுவோமான்னு தெரியல. இப்போ உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிடுறீங்க, நான் வந்து யா அல்லாஹ் எங்களை ஏழையாகவே வாழ வைப்பாயாக, ஏழையாகவே மரணிக்க செய்வாயாக, ஏழைகளின் கூட்டத்திலேயே மஹ்ஷர்ல எழுப்ப, ஆமீன் சொல்லுவீங்களா? என்ன அது பரக்கத்துக்கு கூட்டு வந்து பரக்கத்துக்கு துவா செய்யுங்கன்னா ஏழையா வாரு. பெருமானார் துவா செய்கிறார்கள், அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே நீ வாழச் செய்வாயாக, வ அமித்னி மிஸ்கீனா, ஏழையாகவே என்னை நீ மரணிக்க செய்வாயாக, வஹ்ஷுர்னி ஃபி ஸுமரத்தில் மசாகீன், ஏழைகளின் கூட்டத்திலே என்னை நீ எழுப்புவாயாக என்கிறார்கள். பக்கத்துல இருந்த சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன நீங்கள் ஏழைக்கு துவா செய்கிறீர்களே, ஏழையா வாழணும்னு துவா செய்றீங்களே, மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் பரக்கத்துக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு துவா செய்ய கற்றுக் கொடுத்த நீங்கள் உங்களுக்கு துவா செய்யும் போது ஏழையாய் வாழவை எல்லாம், ஏழையாய் மரணிக்கவை எல்லாம், ஏழையாகவே ஏழைகளோடு மறுமையில் எழுப்பல்லாம் என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் தஆலா பணக்காரர்களை விட ஏழைகளை அல்லாஹ் 40 வருஷம் முன்பே சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான். பணக்காரர்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து பணம் காசுக்கான அந்த டோட்டல் அவங்களுடைய அந்த கணக்கீடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டு போறதுக்குள்ள இவர்கள் ஸ்ட்ரைட்டா சொர்க்கம் போயிடுவாங்க. 40 வருஷம் கழிச்சு தான் அவங்க வருவாங்க. அல்லாஹு அக்பர். இப்ப பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளாய் இருந்தாலும் அவர்களையும் எப்படி நேசிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு தடவை என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா நீங்கள் ஏழைகளை பிரியம் வையுங்கள், ஏழைகளை நீங்கள் நேசியுங்கள், உங்கள் அருகிலேயே அவர்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அவனின் அருள், அல்லாஹ்வுடைய அருள் அந்த ஏழைகளின் மீது இருக்கிறது. ஏதாவது ஏழைகள் இடத்திலே வந்து விட்டால் யாரையும் வெறும் கையுடன் அனுப்பிவிடாதீர்கள் ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறார்கள். என்று பார்க்கும்போது ஏழை சமுதாய மக்களுக்கும் பெருமானார் எவ்வளவு அன்பாளராக இருந்திருக்கிறார்கள். நாம் ஒரு கணம் யோசிப்பதுண்டு. என் மாணவர்களிடத்திலே சொன்னேன், எந்த ரீதியில் பெருமானாரை எடுத்து பார்த்தாலும் மன நிம்மதியானவர்கள் தான் பெருமானார், ரஹ்மத்தானவர்கள். நமக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, நாம் யோசித்து பார்க்கிறோம், என்ன நமக்கு சாப்பாடு இல்லையே, எத்தனையோ பேர் ஹோட்டல்ல பெரும் பெரும் சாப்பாடுகளை சாப்பிட்டு இருக்கும் போது நமக்கு பசியோடு இருக்கிறோமே என்று நினைக்கும் போது என் நாயகத்தை நினைக்கிறோம். என் ஈருலக ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்நாளிலும் பட்டினியோடு கழித்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது, ஒரு கல்லுக்கு 2 கற்கரை கட்டி இருந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது ஒரு மன நிம்மதி வருகிறது. நமக்கு அல்ல அப்படிப்பட்ட சோதனைகளை தரவில்லை, நாம் இன்னும் வயிற்றிலே கல்லை கட்டவில்லையே என்று நமக்கு சோதனை அந்த அளவுக்கு தரவில்லை என்று மன நிம்மதி ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெடுக்க அவர்கள் ரஹ்மத்தாகவே இருந்திருக்கிறார்கள். அடிமைகளின் மீது ரஹ்மத் செய்திருக்கிறார்கள். அடிமைகள் இந்த காலத்துல இல்ல, ஆனால் இந்த காலத்திலேயும்
கொத்தடிமைகள் என்று இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த உலகத்தின் நிலை, அடிமைகளுடைய வர்க்கம் எப்படி இருந்தது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் அக்பர், கற்பனை செஞ்சு பார்க்க முடியவில்லை. ஒரு ஆடு மந்தை இருக்கும், அந்த ஆட்டு மந்தையிலே பார்த்தால் ஒரு 50 பெண்ணாடுகள் இருக்கும், ஒரு 4-5 ஆணாடுகளை வச்சிருப்பாங்க இல்லையா? எதுக்கு வச்சிருப்பான்? இந்த ஆணாடுகள் வேலை அந்த பெண்ணாடுகளை கர்ப்பமாக்குவது வேலை. அந்த ஆடுகளிலிருந்து குட்டி ஈன்றால் அதை விற்பனை செய்வார்கள். இதுதானே ஆட்டு மந்தை என்பது. ஆட்டு மந்தைகள், ஆட்டு மந்தைகளுடைய வேலை இதுதானே, கொட்டைகளிலே. ஆனால் இதே போன்ற ஒரு நிலையை மனிதர்களுக்கு வைத்திருந்தார்கள் அந்த காலத்திலே. மனித சந்தைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஒரு 10-20 பெண்கள் ஒரு இடத்துல இருப்பார்கள், அந்த இடத்துல 2 ஆண்கள் இருப்பார்கள். இவர்களின் வேலை அந்த பெண்களை கர்ப்பமாக்குவது, அந்த பெண்களின் வேலை குழந்தைகளை பிறக்க வைப்பது, அந்த குழந்தைகளை விற்பனை செய்து வளர்வது. இப்படி அடிமைகளுக்கென்று தனி சந்தைகள் உருவாக்கப்பட்ட காலத்திலே அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிமைகளின் விஷயத்தை எப்படி ஒழித்து கட்டுவது, உலக அளவிலே ஒழித்து கட்ட வேண்டும், மிகப்பெரிய முயற்சி செய்தார்கள். உலகளாவிய அளவிலே முதல் அடிமைகளுக்கு எதிராய் குரல் கொடுத்தவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொத்த அரபு உலகத்திலேயே இல்ல அகில உலகத்திலேயே அடிமைகள் என்பவனை மனிதனாகவே மதிக்காத காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நல்லாடைகளை தர வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரிலே வருகிறது ஹதீஸ், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு ஒரு சகோதரர் செல்லுகிறார். ஈத் அன்னைக்கு போறார். போய் பார்க்கிறார், ஒரு அதிசயமான நிகழ்வை பார்க்கிறார். அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான மேலாடை அணிந்திருக்கிறார்கள், அழகான சட்டை போட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கைலியை பார்த்தா பஞ்ச பராதியான கைலி இருக்கிறது. அப்படியே திரும்பி பார்க்கிறார், பக்கத்திலே அவர்களுடைய வேலையாள் இருக்கிறார். அந்த வேலையாளை பார்த்தால் அழகான புத்தம் புதிய கைலி அணிந்திருக்கிறார். சட்டையை பார்த்தால் பஞ்ச பராதியாக இருக்கிறது. இப்படி ஒரு கோலம், என்ன மாந்தி இப்படி இருக்கிறது, அதிசயமா ஈத் அன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வா என்று அவர்களிடத்திலே கேட்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், என் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சென்று, யா ரசூலுல்லாஹ், என் வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது, வைத்துக் கொள்ளலாமா என்றேன். பெருமானார் சொன்னார்கள், இன்னஹு அஹூக், அவர் உன் சகோதரர் தான். அப்படி நீ வேலை வைத்தால் நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதை சாப்பிடக் கொடு, நீ எப்படி உறங்குவாயோ அப்படி உறங்குவதற்கு ஏற்பாடு செய், நீ என்ன ஆடை அணிவாயோ அதே ஆடையை அவருக்கும் எடுத்துக் கொடு, அப்படி இருப்பாயானால் நீ வைத்துக் கொள் என்றார்கள் பெருமானார். நான் சந்தோஷமாக வைத்துக் கொண்டேன். அதனால் இன்று ஈதுடைய நாள், இந்த நாளில் எங்களுக்கு கிடைத்தது ஒரு ஆடை தான் எங்களுக்கு கிடைத்தது, புது ஆடை ஒன்றுதான் கிடைத்தது. பார்த்தோம், ஒருவர் மட்டும் அணிந்தால் சரி வராது. நான் சட்டை எடுத்துக் கொண்டேன், கையிலேயே அவரிடத்திலே கொடுத்து விட்டேன். நாங்கள் இப்படி மாற்றி மாற்றி தான் அணிந்து கொள்கிறோம். எப்படி பெருமானார் வாழ்ந்து காட்டினார்கள் பார்த்தீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா அடிமைகள் சந்தையாய் இருந்த காலத்திலே அவர்களிடத்திலே எந்த அளவுக்கு புரட்சி செய்கிறார்கள். நீங்கள் ஒரு சத்தியம் செய்து விட்டால், அதை முறித்து விட்டால் உடனடியாய் நீங்கள் ஒரு அடிமையை உரிமை விடுங்கள். நீங்கள் ஏதாவது கஃபாரா கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டால், ஒரு தேவையில்லாத நேரத்தில், அதாவது மனைவிக்கு நிகார் செய்து விட்டால், மனைவியை ஒப்பாக்கி விட்டால், ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு மனைவியை பார்த்து இவங்க அம்மா மாறின்னு சொல்லி அவன் ஒரு ஒப்பாக்கி விட்டால், தாய்க்கு ஒப்பாக தன் தாரத்தை ஏற்படுத்துவானேயானால், தலாக்குடைய நியத்தில் எப்படி தாயின் தொட முடியாதவரோ அதுபோன்று என் மனைவியும் நீ தொடத்தகாதவள் என்ற ரீதியிலே என் தாய்க்கு ஒப்பானவள் என்று நீ சொல்லிவிட்டால், இப்பொழுது அவன் அந்த பெண்ணை நெருங்க முடியாது, அவன் கஃபாரா கொடுக்க வேண்டும். அந்த கஃபாராவிற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அடிமையை உரிமை விடு. அவ்வாறு இல்லை என்றால் நீ இத்தனை நோன்பு வைக்க, இவ்வளவு சதகா செய்ய வேண்டும் என்றெல்லாம் திஹாருடைய சட்டம் இருக்கிறது. அப்ப அன்பர்களே, எல்லா குற்றங்களுக்கும் பரிகாரமாக பெருமானார் வைத்த முதல் கோரிக்கை ஒரு அடிமையை உரிமையிடு என்று வைக்கிறார்கள். சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், ஆரம்ப காலத்தில், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன காரியம் இஸ்லாத்திலே செய்ய வேண்டும்? அடிமைகளாய் இருப்பவர்களை வாங்கி உரிமை விடுங்கள் என்றார்கள். இப்படி நிறைய
புரட்சி செய்தாலும் பெருமானார் செய்த பெரும் புரட்சி என்ன தெரியுமா? ஒரு அடிமை என்பவனை தனக்கு சமமானவன் என்று எண்ணாமல், மனிதன் என்று கூட எண்ணாமல், அவனை சமமானவன் என்று பக்கத்தில் அமர வைப்பதோ, பக்கத்தில் அமர வைத்து சாப்பிட வைப்பதோ, இதுவெல்லாம் இல்லாத காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு அடிமையை வாங்கி அந்த அடிமையை உரிமை விட்டது மட்டுமல்லாமல் மொத்த உலகத்திலே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். இந்த அடிமை என்னுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லுகிறார்கள். அந்த அரபுலகம் ஆடி போகிறது. இப்படியும் ஒரு வாழ்க்கையா? ஒரு அடிமைக்கு மகனின் அந்தஸ்தா? அது எப்படி தர முடியும் என்று இருக்கிறது. பெருமானார் சொல்லுகிறார்கள், என் மகனின் அந்தஸ்தை நான் ஸைதுக்கு தருகிறேன் என்று ஸைத் ரலியல்லாஹு அடிமையாய் இருந்து வாங்கி மகன் அந்தஸ்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கிறோம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளுக்கு எந்த அளவுக்கு ரஹ்மத்தாய் வந்துதித்தார்கள் என்பதை குறிப்பாக நாம் பார்க்கிறோம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரஹ்மத் விசாலம் எந்த அளவுக்கு வருகிறது? பெண்களின் மீதும் ரஹ்மத்தாக இருந்தார்கள். எப்படி அடிமைகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ அதே போன்று இந்த உலகத்திலே இன்னொரு மனிதனாகவே மதிக்காத ஒருவர் இருந்தால் பெண் சமூகம் இருந்தது. இன்றும் அப்படித்தான். பல இடங்களிலே, பல கோத்திரங்களிலே இவ்வளவு காலத்திற்கு பின்பும், இவ்வளவு டெக்னாலஜி நவீனம் வந்ததற்கு பின்பும் சில சமூகத்தினிடத்திலே உடன்கட்டை ஏறுதல், பெண்ணை அப்படியே கணவனோடு சேர்த்து புதைக்குதல். வாட்ஸ்அப்ல பாக்குறோம் இல்லைங்களா? கணவன் மரணித்தால் அந்த பெண்ணையும் சேர்த்து புதைக்கும் காலத்திலே அந்த மறுமணம் என்பதை இன்றும் கேவலமாய் நினைக்கும் நேரத்தில் மறுமணம் இஸ்லாத்தில் அது நல்ல மனம் என்று பெண்களுக்கும் மறுமணம் செய்து வைக்குதலை, பெண்களுக்கும் இரண்டாவது திருமணங்கள் செய்து வைப்பதை பெருமானார் புனிதமானதாக காட்டி தந்தார்கள். அது மட்டுமல்ல, பெண்களின் பிறப்பே ஒரு கேவலம் என்ற நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து, 3 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த 3 பெண் பிள்ளைகளை அதவாக வளர்த்தி திருமணம் முடித்து வைக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம், இருவரின் தோல் உரசி நிலையில் சொர்க்கத்தும் செல்வோம் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகளை அள்ளி தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு வாழ்க்கையை அளித்தார்கள். ஒரு காலம் இருந்தது பெண் பிள்ளை, நாம் இந்திய வரலாறுகளிலேயும் பார்க்கிறோம், முற்றங்கள் வைத்து வீடு கட்டுவார்கள். வீட்டுல முன்னாடி திண்ணை இருக்கும் பாத்தீங்களா? அது எதற்காக கட்டினார்கள் என்பதை யோசித்து பார்க்கும் போது அதிலே எழுதுகிறார்கள், அந்த காலத்திலே எப்படி இருந்தது என்றால், பெண்களுக்கு ஹைல் நிஃபாஸ் ஏற்படுமானால், அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த பெண் பிள்ளைகளை வீட்டுக்குள் படைக்க வைக்க மாட்டார்கள். அந்த திண்ணையில் தான் படுக்க வைப்பார்கள். அவர்களை அங்கே வைத்துத்தான் தனியாக தட்டு, தனி பாய், தனி தலகாணி என்றெல்லாம் எல்லாவற்றையும் தனியாக தந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வைத்த காலங்கள் இருந்த நேரத்தில் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுலகத்திலேயும் அப்படித்தான் இருந்தது. அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு, ஆயிஷா தலசி உடுன்னு சொன்னாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஹைலுடையவளாக இருக்கிறேன், மாதவிடாய் உள்ளவளாக இருக்கிறேன், நான் எப்படி உங்களுக்கு தலை சீவிடுவது என்று சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், உன் மாதவிடாய் என்ன உன் கையிலா இருக்கிறது? கையில் இல்லையே, கையில் நீ தாராளமாக சீவிடலாமே என்று பெருமானார் சீப்பை கொடுத்து சீவச் சொல்லி தலையை காட்டி சீவினார்கள் என்பது வரலாறு. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் ஹைலாக இருந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில் தலை வைத்து படுத்திருந்தார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவர்களும் மனைவியும் ஒன்றாய் படுத்திருக்கும் நேரத்தில் அந்த மனைவிக்கு ஹைல் ஏற்பட்டு விடுகிறது. மாதவிடாய் ஏற்பட்டவுடன் ஆஹா மாதவிடாய் வந்துருச்சு, நாம் அவரோடு இருக்கக்கூடாது என்று அவர்களாய் நினைத்துக் கொண்டு அவரிடத்திலிருந்து மெதுவா அந்த போர்வையிலிருந்து விலகி போய் வெளியே போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு கேட்கிறாங்க, எங்க திடீர்னு வெளியே போறேன்? இல்ல யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்னால் நீ துணியை வைத்துக்கொள், அதை தேவையான பாதுகாப்பை செய்து கொள், என்னோடு வந்து படு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை படுக்கை அறையிலும் அவர்களுக்கு சம உரிமை தர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததோடு மட்டுமல்ல, இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு சொத்துரிமை தரலாமா என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு தாயாய் இருந்தால் என்ன சொத்து, சகோதரிகளாக இருந்தால் என்ன சொத்து, மகளாய் இருந்தால் என்ன சொத்து, மனைவிக்கு என்ன பங்கு என்பதை 1500 வருடங்களுக்கு முன்பாகவே தெள்ளத் தெளிவாய் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரே ₹1 நீ மோசடி செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்வாய் என்பது போன்று பெண்களுக்கான சம உரிமைகளை எல்லாம் மிக அற்புதமாய் கொடுத்தவர்கள். இன்னும் ஒருபடி சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களை பெருமானார் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். நாம் நினைக்கிறோம் அல்லவா பெண்களை இஸ்லாம் சார்ந்து வைத்திருக்கிறது. இல்லை, ஒருபடி சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களை ஒருபடி உயர்த்தி வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு ஜிஹாத் செஞ்சிருக்கோமா? யாராவது நாம இன்னைக்கு ஜிஹாதுக்கு போயிருக்கோமா? யாரும் போனதில்லை. இப்ப ஜிஹாதுக்கு போறதுடைய நன்மை எவ்வளவு? அல்லாஹ் அந்த மாதிரி வைக்கவும் இல்லை, நம்ம கடமையும் இல்லை. ஏன்னா இப்ப ஜிஹாதுக்கு போவதுடைய சிறப்பு எவ்வளவு? இப்ப நம்ம கிடைச்ச அந்த ஜிஹாதுடைய நன்மை இப்ப நம்ம கிடைக்கல. ஆனா நம் வீட்டு பெண்மணிகளுக்கு அது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நம் வீட்டு பெண்மணிகளுக்கு ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, என் சஹாபாக்கள் போர்க்களங்களின் வீசும் வாள் என்னுடைய ஆயிஷா வீட்டில் துட்டும் அந்த திருகைக்கு சமமானது. அப்ப வீட்டில் அவர்கள் திருகை அரைப்பதும் ராட்டனம் சுத்துவதும் இந்த ஒளிகள் போர்க்களத்தின் போர்களுக்கு சமம் என்று சொன்னால் யோசித்து பார்க்கிறோம். ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களோடு நின்று தொழுக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணை பார்த்து, நீ என்னோடு இங்கு மஸ்ஜிது நபவியிலே எனக்கு பின்னால் நின்று தொழுகுவதை விட உன் வீட்டிலே, உன்னுடைய வீட்டிலே, அந்த வீட்டின் உள்ளறையிலே நீ தொழுகுவது மேலானது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இன்று இந்த பள்ளியிலே தொழுதால் இந்த பள்ளியில் தொழுத நன்மை நமக்கு உண்டு, ஜமாஅத்துடைய தொழுத நன்மை நமக்கு உண்டு. ஆனால் இந்த ஹதீஸின் படி ஒரு பெண் ஒரு வீட்டிலே வெளியறையில் இல்லாமல் உள்ளறையிலே சென்று தொழுவாளே ஆனால் மஸ்ஜிது நபவியில் தொழுவதை விட சிறந்த நன்மை அந்த பெண்ணுக்கு வழங்கப்படுகிறது. ஏன்னா அந்த ஹதீஸ் அப்பொழுது மட்டுமல்ல இப்பொழுதும் இருக்கிறது அல்லவா. ஆனால் அந்த பெண் வீட்டில் தொழுபவளாய் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களின் அந்தஸ்தை மிக அற்புதமாய் உயர்த்தி காட்டினார்கள். சிறு குழந்தைகளுக்கும் பெருமானார் ரஹ்மத்தாய் வந்துதித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்த நேரத்திலே உயிரோடு பிள்ளைகளை புதைக்கப்பட்ட நேரம், உயிரோடு பிள்ளைகள் புதைக்கப்பட்ட நேரம். இன்றும் அது நடக்கிறது. வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குதிலத், ஒவ்வொரு பிள்ளையும் ஏன் கொலை செய்யப்பட்டது என்று கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றும் நாம் அன்று பெண் பிள்ளை வந்தால் செலவு என்பதற்காக எப்படி கொண்டார்களோ, அதை எப்படி கொலை செய்தார்களோ, இன்றும் நாம் அதுபோன்று ஒரு பிள்ளையை கற்பத்திலே கலைப்போமையானால் இதே குற்றம்தான், இதே குற்றம்தான். பெண் பிள்ளை வேண்டாம் என்பதற்காகவோ அல்லது அடுத்த பிள்ளை வேண்டாம் அது செலவு என்பதற்காகவோ கட் செய்தால், அதற்கில்லாமல் மனைவிக்கு உடல் சுகம் இல்லை, இதற்கு மேல் பெருக்க முடியாது என்று அவர்கள் கருத்தடை செய்வார்களேயானால் அது குற்றம் இல்லை. ஆனால் வேண்டும் என்று குழந்தை உருவாக்காமையே விட்டுட்டீங்க, பிரச்சனை கிடையாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, ஷரியத்துடைய சட்டம். குழந்தை உருவாக்குவதற்கான தடைகள் என்ன இருக்கிறதோ அதை தாங்கள் செய்து கொண்டீர்கள். சஹாபாக்கள் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல முறைகள் வேறு, இப்ப முறைகள் வேறு. அந்த காலத்தின் முறைப்படி அவர்கள் அதற்கான தடைக்கான ஏற்பாடு செய்தார்கள். குழந்தை உண்டாகாமலேயே பாதுகாத்துக் கொண்டீர்கள், இது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்டானதற்கு பின்பு கலைக்குதல் என்பது அது ஒரு கொலை குற்றம் தான். இதன் மௌஊதத்து சுஇலத் என்பதிலே இதுவும் கட்டுப்படும் என்று நமக்கு ஃபுகஹாக்கள் எழுதி தருகிறார்கள். எனவே அன்பர்களே, அந்த தாய்க்கு நோவினை அந்த தாயினால் இருக்க முடியாது, அவளுக்கு உடல்நிலை மோசமாகிவிடும் என்று இருந்தால் மட்டுமே ஷரீஅத்தில் கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே எந்த அளவிற்கு ஒரு பிரசவம் ஏற்படும், பிரசவம் ஏற்படும் போதே ஒரு குழியை நோண்டி வச்சுதான் பிரசவமே பார்ப்பாங்க. குழியை நோண்டி வைத்து பிரசவம் பார்ப்பார்கள். அந்த பிரசவம் முடிந்தவுடன் பெண் பிள்ளையாய் இருந்தால் அந்த நஞ்சு கொடியை அந்த குழியில் போடும் போதே குழந்தையும் சேர்த்து போட்டு மூடி விடுவார்கள். அதே ஆண் குழந்தையாக இருந்தால் நஞ்சு கொடியை போட்டு விட்டு அந்த குழந்தையை பாதுகாப்பார்கள் என்று பார்க்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல மிருகங்களின் மீதும் இரக்கம் காட்டி இருக்கிறார்கள். நான் சொன்னேன் அல்லவா, மனித இனம்
மிருக இனம், நபாதாத் செடி கொடிகள் எல்லாவற்றுக்கும் பெருமானார் ரஹ்மத்தாய் வந்து உதித்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகங்களின் மீது காட்டிய ரஹ்மத், அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிருகங்களின் கழுத்திலே வளையம் விடுவதை தடுத்திருக்கிறார்கள். மிருகங்கள் கழுத்துல நீங்க ஒரு ஆடு வாங்கினீங்க, மாடு வாங்கினீங்க, பட்டைய போட்டோ அதை நெருக்கமாக போட்டு வைப்பதை தடுத்தார்கள். நம்ம கழுத்துல அந்த மாதிரி நம்ம ஒண்ணு இல்ல, நம்ம காலருடைய பட்டனையே கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம கொஞ்சம் அழுத்தமா போட்டிட்டா சாப்பிடும் போது கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த மிருகங்களுக்கு அது போன்று கட்டி வைப்பது கூடாது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அவர்கள் சூடு போடுவதை பார்த்து மிருகங்களுக்கு சூடு போடாதீர்கள் என்றார்கள். வெகு நேரம் வண்டியில் பூட்டி வைப்பதை பெருமானார் தடுத்தார்கள். பெருமானார் சொன்னாங்க, லா தஜஅலு தவாபக்கும் மனாபிரா, உங்களுடைய பேச்சு மேடைகளாக உங்களுடைய வாகனங்களை நீங்கள் ஆக்காதீர்கள். குதிரையில உட்கார்ந்து இருக்கும் போதே நீ பாட்டு பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருக்காத, அது எவ்வளவு நேரம் நிற்கும், அதுவும் ஒரு மிருகம் தானே, அதற்கான இறக்கப்படி என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒட்டகம், ஒரு சஹாபி வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகம் என் பேச்ச கேட்க மாட்டேங்குது, ரொம்ப அடம் பிடிக்குது, ரொம்ப அடிக்கணும் போல இருக்குது, அந்த ஒட்டகத்தை சித்திரவதை பண்ண போல இருக்கு யா ரசூலல்லாஹ். பெருமானார் பொறு என்று நேராக அந்த ஒட்டகத்தில் வருகிறார்கள். ஏதோ பேசுகிறார்கள். பேசிவிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், ஓ சஹாபியே, அந்த ஒட்டகம் என்னோடு பேசியது. அந்த ஒட்டகம் சொன்னது, யா ரசூலல்லாஹ், இந்த அடியான் எனக்கு சரியான ஓய்வு வழங்குவதில்லை யா ரசூலல்லாஹ், சரியான உணவுகள் வழங்குவதில்லை யா ரசூலல்லாஹ், ஆனால் வேலைகளை மட்டும் அதிகம் வாங்குகிறான், எனக்கு சரியான ஓய்வையும் உணவையும் வழங்க சொல்லுங்கள், அவனுக்காக உழைக்க நான் தயார் என்று சொல்லுகிறது. ஓ சஹாபியே, உன் கீழிருக்கும் இந்த மிருகத்திற்கும் உனக்கு பொறுப்புண்டு, சரியான ஓய்வையும் அதற்கான உணவையும் நீ வழங்கு என்று பெருமானார் உத்தரவிட்டார் என்று சொன்னார். மிருகங்களின் மீதும் பெருமானார் காட்டிய அன்பு. குறிப்பாக பெருமானார் சொன்னார்கள், ஒரு சஹாபி எதையோ எரிச்சுக்கிட்டு இருந்தார், என்ன எரிக்கிறீங்க? எறும்பை எரிக்கிறேன் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எரித்து சித்திரவதை செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உண்டான தன்மை, அது அல்லாஹ் மட்டும்தான் நரகத்தில் போடும் உரிமை உண்டு, நமக்கு இல்லை, எறும்பையும் நீங்கள் எரிக்காதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல ஒரு சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேரு இந்த கொசு மேட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஷரியத்துல ஜாயிஸ் இல்லை நண்பர்களே. எரித்து கொள்வது, ஒரு வீட்டுல எறும்பு இருக்கு, சாக்பீஸ் போடுங்க, அல்லது அதுக்கான தூ விட்டுருங்க, அது எறும்பு பொடி இருக்கு, தூவி விடுங்க, வராம இருக்கு, செத்து போகுது, பிரச்சனை இல்லை. எரித்து கொள்ளுதல் என்பது கூட, எரிப்பது ஜாயிஸ் இல்லை. அதே மாதிரி பாம்பு இருக்கு, பாம்பை அடிச்சு கொள்ளலாம், கொற்றதற்கு பின் எரிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் எரித்து கொள்ளுதல், அதை தீ வைத்துக் கொள்ளுதல் என்பது இஸ்லாத்தில் ஜாயிஸ் இல்லை. எறும்பு சின்ன உயிரினம், பெருமானார் சொன்னார்கள், எரித்துக் கொள்ளாதே, அதை வேற வழியாக கொள்வதற்கு, வராமல் இருப்பதற்கு என்ன வழி, அதை பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய இந்த கொசு மேட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த கொசு மேட்டு, இந்த கொசுவை அடிச்சோம்னா அது கொசுதான், ஆனால் அது எரிந்து பஸ்பமாய் சாவுகிறது இல்லையா? கொசு மேட்டு போறதுக்கு எத்தனையோ, கொசு போறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. வேணா ஒண்ணு இல்ல, லேசா, ரொம்ப லேஸ், அத்தர் எடுத்து உங்க கைகால பூசிட்டீங்கன்னா கொசு கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப லேஸ். அப்ப அந்த அளவுக்கு லேசான வழிகள் இருக்கிறது. வேற ஏதாவது போறதுக்கு, இன்னைக்கு தான் கொசு விரட்டுறதுக்கு ஆல் அவுட்னு வச்சு பல அவுட்டுகளை கொண்டுட்டான், அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கொசு மேட்டை பயன்படுத்த கூடாது. ஏன் காரணம் என்னன்னா, அதில் அதிகமான முறையில அந்த அடிச்ச உடனே எரிஞ்சிருது, அப்படியே பஸ்பமாகுவதை நாம் பார்க்கிறோம். இது பெருமானார் தடை செய்து ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன மிருகங்களுக்கும் பெருமானார் ரஹ்மத்தாய் வந்து உதித்தார்கள். இன்னும் ஒரு கட்டம் சேர்ந்து பார்க்கிறோம், முக்கியமாய் பார்க்கிறோம், நாம் எதிரிகளுக்கும் பெருமானார் ரஹ்மத்தாக இருந்தார்கள். தன்னை தாக்க வந்த எதிரிகள், தன்னை கொடுமைப்படுத்திய எதிரிகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாய் இருந்தார்கள். அல்லாஹ், ஒரு சஹாபி இருந்தாங்க, ஹப்பாப் பின் இருத்துங்கிற ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எதிரிகள் உங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறானுங்களே, அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட லஅனத் செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள், இன்னி லம் அபஅது லஅனா இன்னமா புஇத்து ரஹ்மத்தன், நான் லஅனத் செய்பவனாக, பதுவா செய்பவனாக நான் அனுப்பப்படவில்லை, நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். பெருமானார் மக்காவிலே இருந்தபோது அந்த மக்காவாசிகள் எல்லாம் பெருமானாரையும் பெருமானாருடைய குடும்பத்தினரையும் ஊர் ஒதுக்கி வைக்கிறார்கள். ஷுஅபையே அபூ தாலிப் என்ற இடத்திலே கொண்டு போய் வைக்கிறார்கள். எந்த உணவும் இங்கிருந்து செல்லக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். அவர்களிடத்தில் யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள், பெருமானாருடைய குடும்பத்தினர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டார் என்று சொன்னால் 3 ஆண்டு காலங்கள் ஒரு சஹாபி பசியோடு போய் ஒரு இடத்திலே பீஷா பெறுவதற்காக அமருகிறார். பீஷா பெறுகிறார், ஒரு வகையான சவுண்ட் கேட்குது, சாதா மணல்ல போன மாதிரி தெரியல. பீஷா போய் விட்டு அந்த இடத்தை கிளறி பார்க்கிறார், ஒரு தோல் துண்டு கிடக்கிறது. ஆஹா, தோல் துண்டு கிடைச்சிருச்சு என்று ரொம்ப நாளைக்கு பிறகு கிடைத்தது என்று சந்தோஷப்பட்டு அதை எடுத்து வந்து கழுகி அதை கருக்கி தண்ணீர் போட்டு கலந்து குடித்து விட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு உணவு கிடைத்தது என்று சொன்னார். எந்த அளவுக்கு அந்த 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், பெருமானார் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார்கள். கஷ்டப்படுத்திய அந்த தலைவர்களில் ஒருவர் அபூ சுஃபியான், அப்பொழுது காஃபிராக இருக்கிறார். பஞ்சம் ஏற்படுகிறது மக்காவிலே. மக்காவிலிருந்து அபூ தாலிபுக்கு வருகிறார். வந்து ஆயிரத்தை பார்த்து சொல்லுகிறார், நாயகமே, இங்க பெருமானாரை முகம்மதே, இங்க மக்காவுல கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, தண்ணீர் கிடைக்கவில்லை, உங்கள் இறைவனத்தில் துஆ செய்யுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் கையேந்தி, யா அல்லாஹ், அந்த மக்கா வாசிகளுக்கு தண்ணீரை கொடு அல்லாஹ் என்று துஆ செய்கிறார்கள். யோசித்து பார்க்கிறோம், யார் இவர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீரோ உணவோ தரக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு பெருமானார் யா அல்லாஹ் தண்ணீர் கொடு என்று துஆ செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தின் மஹ்மத்தின் வெளிப்பாடு, ரஹ்மத்தின் ஒளிக்கதிர் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் பெருமானார் ஒரு தடவை சொல்லுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை சொல்லுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் பல ஆண்டுகளாக தொல்லை பண்ண பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டான். வரலாறு தெரியும் அல்லவா? அந்த நைல் நதியிலே கடைசியா மூழ்கும் போது அவன் அங்கே இருந்து இந்த முக்குளி போடுறன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி முக்குளி போட்டு போட்டு வந்தானா ஃபிரௌன். உடனடியாக சாவவில்லை. அவன் மேல வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் கரையில் நிற்கிறாங்க, மூசா என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவன் கெஞ்சுகிறான். அவன் திரும்பவும் உள்ள போறான், திரும்பவும் வெளியே வருகிறான், திரும்பவும் கதறுகிறான். அவன் ஒரே தடவையில 3 தடவை முக்குளி போடுவான்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் 70 தடவை முக்குளி போட்டான். மேல வருவான், திரும்பி போவான், மேல வருவான், திரும்பி போவான். ஒவ்வொரு தடவையும் ஃபிரௌன் கேட்டானா, மூசா என்னை உற்ற சொல்லி அல்லாஹ்ட்ட சொல்லு, நான் உன்னை கொண்டு ஈமான் கொள்கிறேன் என்று கேட்டான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறக்கப்படவே இல்லை. பிடி என்றார்கள். அவன் கடைசியாய் அவன் பேச முடியாத அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை எடுத்து அவன் வாயிலே வைத்து உள்ளே அமுத்தினார்கள். அவன் மரணித்தான் என்பது வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு. இதை பெருமானார் சொல்லி வரும்போது சொன்னார்கள், அந்த மூசாவின் இடத்தில் இந்த முஹம்மது இருந்திருந்தால் ஃபிரௌனை மன்னித்து வெளியே எடுத்திருப்பேன் என்றார்கள். எந்த அளவுக்கு ரஹ்மத்து பார்த்தீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகத்தினர்களுக்கும் எல்லா வஸ்துவிற்கும் ரஹ்மத்தாய் வந்துதித்தவர்கள். அந்த ரஹ்மத்து தான் இன்றும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஆசைப்படுகிறார்கள். உங்களுக்கு ஒருவன் தொல்லை செய்தாலும் அவனுக்கு நீங்கள் நன்மை செய்து பாருங்கள், உங்கள் மீது அவன் பிரியப்படக்கூடியவனாக மாறி போவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி அந்த வழிமுறையில் வாழக்கூடிய நல்ல வாய்ப்பினை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பெருமானாருடைய ஷான், பெருமானாருடைய அந்தஸ்து, பெருமானாருடைய உயர்வை கமாஹக்கு முறைப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அவர்களின் மீது முஹப்பத் வைக்கக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.